ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தானில் வந்து வேரியபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த லாங்குவேஜுக்கு மட்டும் இல்லை, இது எல்லா லாங்குவேஜுக்குமே சூட்டபிள் ஆகும். நம்ம இப்போ படிக்கிற போகிறது வந்து பைத்தான் மட்டும் கிடையாது, எனக்கு ஃபஸ்ட் இயரில் மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. நம்ம செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் போனீங்க அப்படின்னா மற்ற லாங்குவேஜஸ்லாம் லேர்ன் பண்ணுவீங்க. C++, ஜாவா அப்படிலாம் லேர்ன் பண்ணும்போது இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட். ஓகே, வேரியபிள்ஸ்னால் என்ன, ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எக்ஸ்பிரஷன் என்ன, கமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லா லாங்குவேஜ்லேயும், பைத்தான் மட்டும் கிடையாது, எனி லாங்குவேஜ் டேட்டாவில் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் வேணும். அந்த வேரியபிளை நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸி. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போகிறீங்க. ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போகிறோன்னா 10+20 போட்டேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னா அப்போ அந்த 10+20 மட்டும் தான் ஆட் ஆகும். இப்போ எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நான் வேறு வேல்யூ மாற்றணும் அப்படின்னா எகைன் நான் ப்ரோக்ராமில் போய் நான் டேட்டாவை 20, 40 மாற்றணும். இந்த மாதிரி மாற்றாமல் எனக்கு காமனாக ஒரு வேரியபிளில் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிளுக்கு நான் இன்புட்டை வாங்கினோம்னா அந்த இன்புட்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளுக்கு என்ன இன்புட் கொடுக்கமோ அதை பேஸ் பண்ணி நான் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ ப்ரோக்ராம் வந்து காமன். அதே ப்ரோக்ராமில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணும்போது வேறு இன்புட் கொடுப்பீங்க, வேறு ஒரு அடிஷன் பண்ணுவீங்க. அடுத்த டைம் ரன் பண்ணுவீங்க, வேறு இன்புட் கொடுப்பீங்க, வேறு ஒரு அடிஷன் பண்ணிக்கலாம். இதே நம்ம வேல்யூஸை காமனாக வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம ப்ரோக்ராமை ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்காண்டியே வேரியபிளும் ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. ஓகே, வேரியபிள் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறான். அதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்? ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் நம்ம சொல்லியிருக்கோம். ஈக்குவல்ட்டுனா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா மீனிங் என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கன்னா வேரியபிள் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் வேல்யூ இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். A = 1000 அப்படின்னு போட்டிருக்கேன். A = 1000 போட்டால் மீனிங்னா 1000ங்கிற வேல்யூ வந்து வேரியபிள் ஏல போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்னா வேரியபிள் நேம், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வேல்யூ இருக்கும். ஓகே, ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் சூஸ் பண்ணுறது வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த என்ன இதுக்கு நம்ம நேம் வைக்க போகிறோமோ அதை பேஸ் பண்ணி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு நேம் வாங்க போகிறேன் அப்படின்னா வேரியபிள் நேம்னு வைப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டோட ரீஸ் நம்பர் வாங்க போனால் ரீஸ் நம்பர்னே வேரியபிள் நேம் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன படிக்கிறீங்க, உங்கள் கிராஜுவேஷன் டிகிரின்னு வச்சுக்கோங்க, BE அப்படியே வாங்குவாங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் உங்கள் ஹைட் என்னென்னா ஹைட்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம், வெயிட்னு வச்சுக்கலாம், தப்பு இல்லை, ஏஜ்னு வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம என்ன கலவைக்கில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை அப்படியே நம்ம வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்காண்டினா அதான் நமக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், யூஸருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ப்ரோக்ராமர் வந்து வேரியபிள் செலக்ட் பண்ணுறது அந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணால் பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் வந்து கேன் பி ஆஃப் எனி லென்த். எவ்வளோ லென்த்னாலும் வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒன்று தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஸ் வந்து அலௌடு கிடையாது. ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நேம் _ கொடுத்துருக்கேன், ஆஃப் _ கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்துருக்கேன், சச்சின் டெண்டுல்கர்னு கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தனா வேலிட் ஸ்டேட்மெண்ட். அப்போ நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் பார்த்தா எம்டி ஸ்பேஸ் எனக்கு இல்லை. ஆனால் அடுத்த வேரியபிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதே நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், நேம் ஸ்பேஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர், இட்ஸ் இன்வேலிட். அப்போ மீனிங்னா ஸ்பேஸ் வந்து வேரியபிள் கைடில் அலௌடு கிடையாது. இது இந்த லாங்குவேஜ்னு இல்லை, இது எல்லா லாங்குவேஜுக்கும் சூட் ஆகும். இப்போ நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து எல்லா லாங்குவேஜ் சூட் ஆகும், மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அசைனிங் சிங்கிள் வேல்யூ டு த செவரல் வேரியபிள் சைமல்டேனியஸ். நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒரு வேல்யூ என்ன பண்ணுறீங்க, ஒரு வேரியபிள் தான் அசைன் பண்ண முடியுமா, மோர் தென் ஒன் வேரியபிள் அசைன் பண்ணலாமா, அதுவும் பண்ணலாம். நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், A = B = C = 10 கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் என்ன, 10ங்கிற வேல்யூ ஃபஸ்ட்டு Cக்கு ஸ்டோர் ஆகுது, Cயில் உள்ள வேல்யூ வந்து Bக்கு அசைன் ஆகுது, Bயில் உள்ள வேல்யூ அசைன் ஆகுது, Bக்கு அசைன் ஆகுது. அப்போ மீனிங் என்ன, Aயும் 10 தான், Bயும் 10 தான், Cயும் 10. நான் Aயை பிரிண்ட் பண்ணுறேன் 10 இருக்குது, Bயை பிரிண்ட் பண்ணுறேன் 10 இருக்குது, Cயை பிரிண்ட் பண்ணுறேன் 10. இப்போ டைப் அந்த ABC 3 டைப் என்னன்னு பாருங்கள். டைப் ஆஃப் A பாருங்கள், கிளாஸ் இன்ட்டு தான், Bயும் இன்ட்டு தான், Cயும் இன்ட்டு தான். ஓகே, இது வந்து நான் அசைனிங் சிங்கிள் வேல்யூ டு த செவரல் வேரியபிள்ஸ். ஒரே வேல்யூ வந்து ஏகப்பட்ட வேரியபிளுக்கு அசைன் பண்ணலாம், அது பாசிபிள். இன்னொரு பாசிபிலிட்டி பாருங்கள், அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ் டு த மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஓகே, இது வந்து வேறு எந்த லாங்குவேஜும் கிடையாதுங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மற்ற லாங்குவேஜ் C++, ஜாவாலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இங்கே வந்து பைத்தானில் மட்டும்தான் அலௌடு. அசைனிங் மல்டிபிள் வேல்யூஸ் டு த மல்டிபிள் வேரியபிள்ஸ். நான் A, B, Cன்னு கொடுத்துட்டு 100, 200, சங்கர்னு கொடுத்துருக்கேன். அப்போ மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு அசைன் ஆகுது. ஃபஸ்ட்டு வேல்யூங்கிறது ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ 100 Aக்கு அசைன் ஆகுது, 200 Bக்கு அசைன் ஆகுது, சங்கருங்கிறது Cக்கு அசைன் ஆகுது. நான் A = 100 வருது, A பிரிண்ட் பண்ண 100 வருது, டைப் A கொடுங்க, கிளாஸ் இன்டிஜர். B வந்து 200, அதுவும் டைப் A, B என்னது இன்டிஜர். C வந்து சங்கர் பிரிண்ட் ஆகுது, டைப் C பாருங்கள், கிளாஸ் ஸ்ட்ரிங் பாருங்கள். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, மல்டிபிள் வேல்யூஸ் டு த மல்டிபிள் வேரியபிள்ஸ் அதுவும் பாசிபிள், சேம் வேரியபிள் டு த மெனி வேரியபிள்ஸ் அதுவும் பாசிபிள், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே,
நெக்ஸ்ட் ரூல்ஸ் ஃபார் வேரியபிள். இப்போ நான் வேரியபிள்னு சொல்கிறீங்களா சார், வேறு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். வேரியபிள்ஸ்க்கு எந்த லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். வேரியபிள்ஸ் கேன் பி ஏ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். இப்போ ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் வந்து 0 to 9 யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அண்டர்ஸ்கோர் சிம்பிள் அலவுடு. இதை தவிர வேறு எந்த வேரியபிளும் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் காம்பினேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட், 0 to 9 அண்டர்ஸ்கோர். இட் கேன் பி ஆஃப் எனி லென்த் வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கானது ஏல ஸ்டார்ட். நேம் வேலிட். அப்புறம் A12. இப்போ 12 நம்பர் அலவுடு. கேபிட்டல் ஏ கொடுத்தாச்சு. ஸ்மால் ஏ வேறு, கேபிட்டல் ஏ வேறு. நெக்ஸ்ட் A12 அதுவும் அலவுடு தான். REG அண்டர்ஸ்கோர் நம்பர் வேலிட். இதெல்லாம் எனது வேலிட் நம்பர். இன்வேலிடுக்கு என்னெல்லாம் பாருங்கள். வேரியபிள் கேனாட் ஸ்டார்ட் வித் ஏ டிஜிட். எந்த வேரியபிளுமே நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எந்த வேரியபிளும் நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஒரு வேரியபிளில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு என்ன இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக லோயர் கேஸ் A to Z ஆர் அப்பர் கேஸ் A to Z தான் இருக்கணும். நம்பர்ஸ் நாட் அலவுட். ஓகே. கீவேர்ட்ஸ் cannot be used as a variable. கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. பிரிண்ட்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இஃப்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்டுன்னு ஒரு யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, வேரியபிளாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கீவேர்ட்ஸுங்கிறது பைத்தானில் யூஸ் பண்ணுற ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட். ஏற்கனவே உள்ள கீவேர்டு ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற கீவேர்ட். அதை நம்ம வேரியபிளாக செட் பண்ணால் கம்பைலர் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஆனால் கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, அட்டு சிம்பிள், ஹேஷ் சிம்பிள், இந்த ஸ்டார் சிம்பிள், அப்புறம் என்னது டாலர் சிம்பிள், பர்சன்டேஜ் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணணும். ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நாட் அலவுட். நீங்கள் எந்த வேரியபிள் டிஃபைன் பண்ணாலும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட், 0 to 9 அண்டர்ஸ்கோர். இது மட்டும் தான் அலவுடு. சிம்பிளாக. இது தவிர வேறு எந்த கேரக்டருமே அலவுடு கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. எக்ஸாம்பிள் இன்வாலிட் பார்த்துக்கோங்க. நான் 1Aன்னு கொடுத்துருக்கேன். 1Aல என்ன மிஸ்டேக் பார்த்தா, ஃபஸ்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட் வித் நம்பர் மிஸ்டேக். A-2ன்னு போட்டுருக்கேன். ஹைஃபன் வந்து நாட் அலவுட். ஏ கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் நாட் அலவுட். தட் இஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு, தட் இஸ் ஸ்பெஷல் சிம்பிள் நாட் அலவுட். அட்டு கொடுத்துருக்கோம், நாட் அலவுட். ஹேஷ் கொடுத்துருக்கேன். ஹேஷ் கொடுத்து 1-2 கொடுத்துருக்கேன். அது வந்து நாட் அலவுட். பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட்டுங்கிறது நமக்கு வந்து பைத்தானில் உள்ள ஒன் ஆஃப் த கீவேர்டு. ஓகே, அதை வந்து என்னது வேரியபிள் நேமாக கொடுக்கக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2A = 200 கொடுத்துருக்கேன். 2A இப்போ ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு என்னது ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் இருக்கும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, நம்பர்ஸை யூஸ் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக் என்னது எரர். ஓகே. நெக்ஸ்ட் நான் and = 20ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அண்டுங்கிறது வேலிட் தான். ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்டார்ட் வித் என்னது A to Z தான் இருக்குது. பட் அண்டுங்கிறது ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட். நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து அண்ட் ஆர் நாட் யூஸ் பண்ணோமா, ஸோ அதில் உள்ள தட் இஸ் ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட். அதை யூஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கான சின்டாக்ஸ் எரரில் இன்வேலிட் சின்டாக்ஸ் வரும். அப்புறம் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாமான்னு பாருங்கள். யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். A_25 A_25 = 100. A_25 கொடுங்க. ஸோ 100 பிரிண்ட் ஆகுது. ஸோ அண்டர்ஸ்கோர் வந்து அலவுடு, மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸுக்கு நம்ம சொன்னோம்ல, இப்போ கீவேர்ட்ஸுங்க ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இந்த பைத்தான். நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், எல் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் கீவேர்ட்ஸ். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். ஓகே. வி கேனாட் யூஸ் த கீவேர்ட் அஸ் எ வேரியபிள் நேம், ஃபங்க்ஷன் நேம் ஆர் எனி அதர் ஐடென்டிஃபையர். இந்த கீவேர்டை வந்து நம்ம வேறு எங்கேயும் வேரியபிள் நேமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஃபங்க்ஷன் நேமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. வேறு எங்கெல்லாம் நம்ம யூசர் டிஃபைன்டு வேரியபிள் கிரியேட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். கீவேர்ட்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஃபால்ஸில் வந்து F கேபிட்டல், அது கேஸ் சென்சிட்டிவ். அப்படி தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்மாலாக யூஸ் பண்ணால் ஏற்கனவே எரர்னு நம்ம காமிச்சிருக்கோம். நன்னு ஒன்று கொடுத்துருக்கோம், ட்ரூன்னு கொடுத்துருக்கோம், கிளாஸ்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு என்னது கீவேர்ட்ஸ் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங். மைண்டில் வச்சு கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஓகே. இது கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் யூனிட் ஆஃப் கோடு தான் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் 2 ஒர்க்கு தான் இருக்கும். ஒன்று கிரியேட்டிங் த வேரியபிள். கிரியேட்டிங் த வேரியபிளானது ஒரு இன்புட்டை வாங்குறது, நெக்ஸ்ட் ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறது. நான் A = 1000 கொடுக்குறேன். அப்போ 1000 கொடுத்தா மீனிங் என்ன, ஏங்கிற வேரியபிளில் 1000ங்கிற வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன். இது வந்து கிரியேட்டிங் த வேரியபிளை கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேயிங் த வேரியபிள். நீங்கள் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா அந்த டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஒரு இன்புட்டை வாங்குறீங்க, ஒரு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ். இதே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரஷன் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் இருக்கணும்,
வேல்யூஸ் இருக்கணும் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த மூணுமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். வேரியபிள்லாம் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஏபிசி நம்ம எதாவது டிக்ளேர் பண்ணியிருப்போம். வேல்யூனா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். ஆப்ரேட்டர்ஸ்னால் அர்த்தமேட்டிக் ஆப்ரேஷன், ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். A = 1000 + 200 கொடுத்துருக்கேன். அப்போ 1000ங்கிறது நம்பர் ப்ளஸ் 200 ரெண்டே நம்ம நீங்கள் பாருங்கள், எனக்கு வேரியபிள் ஏ இருக்குது, வேல்யூஸ் வந்து 1000 இருக்குது, 200 இருக்குது, ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறோமா, ஸோ ஆப்ரேட்டர்ஸ் உள்ள இருக்குது, ஆட்டோமேட்டிக்கானது இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, B = A × 20 கொடுக்குறேன், ஸோ ஆட்டோமேட்டிக்கானது எக்ஸ்பிரஷன். பிங்கிற வேரியபிள் இருக்குது, ஏங்கிற வேரியபிள் இன்ட்டு 20. ஏ ஆல்ரெடி நம்ம கூட 1200 மல்டிப்ளை பண்ணது இந்த ஆன்சர் வந்துடுறப்போ, ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ். நெக்ஸ்ட் C = சிங்கிள் குவாட்ஸ் ப்ளஸ் சச்சின்னு கொடுத்துருங்க, ப்ளஸ் டென்டில்காரன் கொடுத்துருங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கு நடுவில் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகுனா ஸ்ட்ரிங்கை வந்து ஒன்று சேர்த்துரும். தட் இஸ் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படிம்பாங்க. ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணிடும். அப்போ இது அவுட்புட் சியில் என்ன இருக்குன்னா சச்சின் டெண்டுல்கர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, அப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கான எக்ஸ்பிரஷன் தான். என்ன வேரியபிள் இருக்குது, வேல்யூ இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, ஸோ ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். C = சச்சின் சிங்கிள் குவாட்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் டெண்டுல்கர்னு கொடுத்துருக்கேன். நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன், சச்சின் டெண்டுல்கர் பிரிண்ட் ஆகிருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்னால் என்னென்னா இது வந்து கமெண்ட்ஸுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. அந்த ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த ப்ரோக்ராமை யார் டெவலப் பண்ணால், என்றைக்கு டெவலப் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காண்டி டெவலப் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னாடி மேலே வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் யாருனால எழுதுனாங்க, என்றைக்கு டெவலப் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காண்டி பண்ணாங்கன்றாங்க. அதேமாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப லெங்க்த்தியான ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வேரியபிள் நேம் ஏகப்பட்டு கொடுத்துருப்பீங்க. எந்தெந்த வேரியபிள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோ நமக்கு தெரியாது. ஒரு 1 year 2 years கழிச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு டவுட் வரலாம். இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், அங்கேருந்து நம்ம வெளியே போயிட்டோம், இன்னொரு ஆள் புதுசாக வந்து சார்ஜ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த கோடிங்கில் வந்து என்னென்ன வேரியபிள் எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் உண்டு. இங்கே நம்ம என்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க. ஹேஷ் சிம்பிள் இருக்குல்லப்பா, இதுதான் வந்து கமெண்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணுற சிம்பிள். ஓகே, எனிதிங் ரிட்டன் ஆஃப்டர் ஹேஷ் சிம்பிள். நம்ம வந்து ஒரு லைன் எழுதிட்டே இருக்கீங்க, அந்த லைனில் ஹேஷ் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை எழுதினாலுமே அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரன்னே ஆகாது. மைண்டில் வச்சுக்கோங்க. அது வந்து கமெண்ட் செக்ஷன் அப்படிவாங்க. கமெண்ட் செக்ஷன்னா இன்டர்பிரிட்டர் வந்து தட் இஸ் இன்டர்பிரிட்டர் வந்து அந்த லைனில் ரன், அதுக்கப்புறம் உள்ள லைனை ரன் பண்ணாது. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன், = subject1 + subject2 + subject3 / 3 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல மீனிங் என்னன்னா subject1 subject2 subject3 ஒரு 3 சப்ஜெக்ட் மார்க்கை வாங்குறேன், /3 கொடுத்தேன்னா பர்சன்டேஜ் எனக்கு வந்துடும். ஓகே, வந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், ஹேஷும் கொடுத்துட்டு கால்குலேட்டிங் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் கொடுத்துருக்கேன். இந்த லைனோட மீனிங் என்னென்னா அப் டு ஹேஷ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும், அதுக்கு அங்கிட்ட உள்ளதெல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் அப்படிவாங்க. ஓகே, அது நமக்கு தெரிஞ்சதுக்காண்டி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே சார், இது ஒரு சிங்கிள் லைன் போடும்போது ஹேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு லைன் 2 லைன் ஒரு பேராகிராஃப் மாதிரி நான் கமெண்ட் கொடுக்க போகிறேன். இந்த ப்ரோக்ராம் எதுக்கு க்ரியேட் பண்ணோம், யாருக்காண்டி க்ரியேட் பண்ணோம், எந்த கம்பெனிக்காண்டி பண்ணோன்னு ஒரு பேராகிராஃபாக கொடுக்க போகிறேன். அந்த பேராகிராஃபாக கொடுக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட லைன்ஸ் வரலாம். அப்போ எனக்கு மல்டி லைன் கமெண்ட் எது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பைத்தானில் வந்து மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு ஒன்று கிடையாது, சிங்கிள் லைன் கமெண்ட் தான். ஒவ்வொரு லைன் ஸ்டார்டிங்லேயே அந்த ஹேஷ் சிம்பிள் போட்டுக்கிட்டால் போதும், அது ஃபுல் பேராகிராஃபுக்கும் அது யூஸ் ஆகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். A = 100 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு B = 200 கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துங்க. இப்போ A = 100, ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு B = 200 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ட்ரு அடித்து என்ட்ரு ஆகுது. இப்போ நான் A கொடுக்குறேன், அவுட்புட் 100 வந்துருச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஹேஷ் சிம்பிள் கொடுத்தாச்சுன்னா கமெண்ட் லைன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுத்தாலுமே ரன் ஆகாது. இப்போ நான் B கொடுத்துருக்கேன், என்ன எரர் வருது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக B is not defined, நேம் எரர், நேம் B is not defined. அப்போ மீனிங் என்ன, கமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள எந்த லைனும் ரன் ஆகாது, அதுக்கப்புறம் உள்ள அந்த லைனில் உள்ள எந்த லைனும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கப்புறம் இது நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் அது வந்து கமெண்ட் செக்ஷனாக எடுத்துக்கிடும். இன்டர்பிரிட்டர் அதை டீகோட் பண்ணாது, கம்பைல் பண்ணாது, மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் B கொடுக்கும்போது B வந்து இஸ் நாட் டிஃபைன் வருது. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா வேரியபிள்ஸ் ஒன்று பார்த்தீங்க, அதுக்கப்புறம் அது ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று பார்த்தோம், ஃபோர்த் ஒன்று வந்து கமெண்ட்ஸ் ஒன்று பார்த்தோம். இந்த வேரியபிள், ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிரஷன், கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜுக்குன்னு கிடையாது, இது எல்லா லாங்குவேஜுக்கும் காமன். இதை ஒரு டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ப்ரோக்ராமிங் படிக்கிறது வந்து ஒரு பேஷன் எடுத்து பண்ணுங்க, நம்ம கஷ்டம் சொல்லி படிக்காதீங்க, ரொம்ப ஈஸி நமக்கு. ஓகே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வேரியபிள்னால் என்ன பண்ணணும். வேரியபிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் என்ன, ஸ்மால் a to small z, கேபிட்டல் A to கேபிட்டல் Z, நெக்ஸ்ட் வந்து 0 to 9, நெக்ஸ்ட் வந்து என்னது அண்டர்ஸ்கோர் சிம்பிள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 63 கரெக்ட் தான். நல்லா பாருங்கள், ஸ்மால் a to small z வந்து 26, கேபிட்டல் A to கேபிட்டல் Z 26, 26 + 26 52, 0 to 9 கொடுத்தாங்களா, அது ஒரு 10 லெட்டர்ஸ் 62,
நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்கோர் சிம்பிள் ஒன்று 63. இந்த 63 சிம்பிள்ஸை தவிர வேறு சிம்பிள் கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொன்று பாயிண்ட் வந்து எல்லா வேரியபிளுமே ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட் ஆர் கேபிட்டலுக்கு ஏதாவது எனி ஒன் ஆஃப் த ஆல்பபெட்ஸாக இருக்கணும். மைண்டில் வச்சுக்கோங்க. நம்பர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் விடாதீங்க, ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த கண்டிஷன்லாம் மைண்ட் பண்ணுங்கள். இதே கண்டிஷன் தான் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஃபீட்பேக் எதுவும் இருந்தால் கொடுங்க. சென்ட் எது டவுட்ஸ் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSG channel 786@gmail.com. Subscribe the channel for watching future videos. Click the bell button. ஓகே, உங்கள் ஃபஸ்ட் சீரிஸ் யாராவது தெரிஞ்சாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.